மாலை நேரம் அடர்ந்த காடுகளுக்குள் அமைதியாக திணை வயலை காத்து கொண்டிருந்தாள் வள்ளி. திடீரென அந்த அமைதி குலைந்தது. காற்றின் ஓசை மாறியது. மரங்களை உடைத்து கொண்டு பயங்கர சத்தத்துடன் ஒரு பெரிய காட்டு ஆனை வேகமாக பாய்ந்து வந்தது. பயத்தில் உறைந்த வள்ளி கைகளை உயர்த்தி உயிர் காக்க ஓடினாள். அவள் அருகே ஒரு வயதான துறவி கையில் ஒரு தண்டு, எந்த அச்சமும் இன்றி அமைதியாக நின்றிருந்தார். யானை நெருங்கியது. நிலம் அதிர்ந்தது. தூசி வானவலாய உயர்ந்தது. அதே கணம் அந்த துறவியிலிருந்து பொன்னிற ஒளி வெடித்தெழுந்தது. துறவி தெய்வமாக மாறினார். கையில் வேல், உடலில் தெய்வ ஒளி. அவர்தான் கந்தன் முருகன். யானை ஒளியாக கரைந்து மறைந்தது. தீமை அழிந்தது. காடு மீண்டும் அமைதியடைந்தது. பறவைகள் திரும்பின. வள்ளியின் கண்களில் கண்ணீர், இதயத்தில் பக்தி. பயம் விலகி தெய்வம் தன்னை வெளிப்படுத்தியது. இதுவே உண்மையான பக்திக்கு கிடைத்த பரிசு. ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.